ஷேய் பிரம்மா மகாராஷ்டிரா டெல்லி ஒரு குலுக்கி விடுவார். ஒரு ஆட்டை ஆட்டி விடையில் பூரா அரசியல்வாதி குடல் வாய் வழியே வர்ற அளவுக்கு புரட்டி விடுவார். விரட்டையில் எப்படி இருக்கும், அப்படியே ஓடுவான், அப்படியே ஓட்டத்தில் நிற்பான். ஏண்டா பாய்ப்பேலா, அரசியல்வாதி பூமியை அழிக்க வந்த பாய்ப்பேலே, பலாயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து வச்சு இது ஏற்கனவே மந்திரியாக இருப்பான், எம்பியாக இருப்பான், அவன் பொண்டாட்டிமாருக லாயராக இருப்பான். எப்படி தப்பிக்கிறதுக்கு கலான்ட்டு தப்பிக்கிறதுக்கு லாயரை வச்சு பொண்டாட்டி அவன் ஃபுல்லாக பேரம் பேத்தி வரைக்கும் வழக்கறிஞர்கள் படிக்க வச்சு உள்ளே ஏற்றிருப்பான். எங்கே நீதிமன்றம் கோர்ட்டில் நாங்கள் வெளியே தப்பு செஞ்சு வச்சுருக்கோம், நாங்களுக்குள்ளே காப்பாற்றணும், நாங்களுக்குள்ளே பெட்டிஷனை போட்டு டெல்லி டு தமிழ்நாட்டிலே இருக்கான்ல மந்திரியாக இருந்தவன் பூரா 2 கட்சிக்காரன் கை சின்னத்துக்காரன் எல்லாமே வழக்கறிஞர்கள் பெண்ணு ஆணும் உள்ளே இருந்து ஆட்டுது. எப்படி ஆட்டுது, அந்த ஆட்டத்தை ரெக்கையை ஒடிச்சிருவார். இந்த 75 ஆண்டு காலத்தில் உள்ள வழக்கறிஞர் பூரா கட்சிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே பூரா மந்திரி எம்எல்ஏ முதலமைச்சர் கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் உள்ளே விட்டு ஆட்டி அப்படி வீட்டில் போய் எழுத்து போட்டு நக்குதான்ல, முப்பட வானரப்பட வரையில் உன் தப்பு செகண்டில் எடுத்துருவான். அதுக்கு தான் அவர் பயிற்சி கொடுக்காரு. புரியா, டெல்லி அமர்நாத் பீமா சங்கர் 2 கணக்கில் அமர்நாத் ஜோதிலிங்கம் 2 கணக்கில் ஐயா கடவுள் போய் முப்பட வானரப்படைக்கு பயிற்சி கொடுக்காரு. அந்த சிந்தனைகள் தமிழ் உள்ள மண்ணுக்குள்ளே மிதிக்கிறதுக்கு சிந்தனை எல்லாமே அவனுங்களுக்கு இப்போ திருப்பிடுச்சு. இல்லை உள்ளே போயிடணும்டா, ஐயா போட்டார் கணக்கு, ஐயா போட்டாரா, இல்லை நம்ம உள்ளே போகணும்டா, நம்ம ஏந்திரத்தை தூக்கணும்டா, ஐயா கொடுத்த ஏந்திரம் ஒயிற்று லத்தி தூக்கி உள்ளே போய் நச்சு துவைச்சிடணும்டான்னு இப்போ இந்த வெறி அவங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே ஏற ஆரம்பிச்சு நம்மளை பாடுக்குள்ளே போட்டு பூரா மலங்காட்டுக்குள்ளே போட்டு நம்மளை வெடி உண்டை போட்டு பூரா பூமி அதர விடுதான். இது எவ்வளோ பெரிய தப்பு செய்தான் இந்த அரசியல்வாதி. டெல்லி பிரதமர், உலக நாடு பிரதமர் எல்லா பேரும் இதே சோழியை தூக்குதான். இவனுங்களுக்கு காலம் ஐயா போட்டுட்டாரு, கூடிய சீக்கிரம் இவனுங்களை களை எடுத்துருவார், முடிஞ்சு வச்சு அப்படின்னு அவனுங்களே பேசுவான். உன் கால் சத்தியம் டைம் வரையில் அந்த மனசை திருப்பி விடுவார். புரியுதா? இப்போ அரசியல்வாதிக்கு உள்ள பயிற்சி கொடுக்கார். ஏலே வாங்கடா, அரசியல்வாதி இப்படி தட்டணும், இப்படி போடணும், இப்படி அடிக்கணும், அவனை செக் பண்ணணும், இந்த இடத்துல எங்கே இருக்கான், எந்த இடம் எங்கே வண்டி போர் வீலர் பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் பார்க்குறவன் போகிறோம் செக் பண்ணுன்னு அந்த மனசு பதிவு அங்கே உள்ள இராணுவ வீரர் முப்படை வீரருக்குள்ள தளபதியை மனசில் உட்கார்ந்துட்டார் ஐயா உட்கார்ந்துட்டார். இப்போ அந்த மனசு தான் அவனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. முப்படை இராணுவ வானரப்படைக்கு உள்ள தலைவன் இவர் தான் தலைவர். அவங்களுக்கு செட்டு சேர்ந்து கொண்டு போகணும்ல, தமிழ்நாட்டுக்கு இத்தனை பேர் இறக்கணும், தாய் இந்தியா நாடு முழுவதும் இத்தனை பேர் இறக்கணும், மாநிலத்து வாரி இத்தனை பேர் இறக்கணும்னு அந்த மனசில் அவனை குத்தி அவனுக்கு ஏற்றி கொண்டே இருக்கார். இல்லே அரசியல்வாதி மோசமாக நம்மளை படுத்துதானே, நம்மளை பார்டரில் பூரா போட்டுதான் பாவம் வேலை பார்த்து அவன் 1-2 செத்து பேர் தான். அவன் பொண்டாட்டி தாலியாக இருக்குது, இவன் தாலியாக இருக்காமல் இவன் பொண்டாட்டி பிள்ளை இவனாக காவலாளர்கள் நியமித்து இவனாக அவன் வீடு வாசலை கட்டி 4 வீலர் 2 வீலரில் கொடியை தூக்கி இவன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கி போகிறானே. பேர் நம்மளை பாடலில் போட்டு அவன் எல்லா இராணுவ நீதிமன்றத்துக்கே வெளிச்சமாக கொடுத்துட்டார். அந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடியது கடவுள் தான். இப்போ தான் முப்பட வானரப்பட இவர் படடா, இல்லை இவரே களத்தில் இறங்கிட்டாரா, இவர் இறங்கியிருக்க ஆடை தெரியுமா, அந்த ஆடை தான் முப்பட வானரப்பட. இப்போ சீக்கிரட்டை தான் கொடுப்பார், சீக்கிரட்டாக தான் அது இறக்குவார். ஏன்னா கணக்கு விட்டவொடனே அது இராணுவத்துக்கு உள்ளே ஊடி தள்ளி விட்டான் இந்த பிரதமர் மோடி முட்டாப்பே. அதனால் அந்த ட்ரெஸ்ஸு காட்ட மாட்டார். அந்த உடை ட்ரெஸ்ஸு உள்ள வரையில் அவங்களுக்கு காணொலியில் உலக நாடே பார்க்க விடுவார். அப்போ எல்லா நாட்டு இராணுவ முப்படை வீரர்கள் அந்த உடையிலே போயிடுவான். போன உடனே ஒவ்வொருத்தனும் அரசியல்வாதியை இந்த செம்மத்தில் துவைச்சி எடுத்து நடுச்சென்றில் அப்படியே விலைக்கு விட்டு அடிப்பான். அந்த பவர் கொடுத்துட்டார் முப்படை வானரப்படைக்கு. அதை அடிக்கணும்ல, ஏன்னா அரசியல்வாதியை கை நடுங்காமல் அடிக்கணும், கை குசாமல் அடிக்கணும். குசாமல் அடித்தா தானே அடுத்தாப்பில் நினைப்பானா, அடுத்தாப்பில் எங்கே போவான், தடவை போவான், பூமியை விவசாயத்தை தடவை போவான். 2ஆம் நம்பராக திருச்சி பூமியை பாழாக்கி பூமி கண்ணீர் கூத்தலுமா அது உட்காந்து அழுவுது. பூரா எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு, எங்கே பார்த்தாலும் கம்பியை கீழே சொருவுதான், எங்கே பார்த்தாலும் பில்டிங் மேலே மாற ஏற்றுதான், எங்கே பார்த்தாலும் கிடக்கிற இடம் பூரா படுத்து உருளுறதுக்கு இந்த மானிட பேய்களுக்கு 10 சென்ட் 20 சென்ட் இடத்த வீடுகளை போட்டு நக்கான். அப்போ நச்சு எடுப்பார்ல,
இல்லை தண்டனை அதான் சொல்லிட்டார்ல, தண்டனை கொடுக்க முடியாத நிலைமையில் நான் உட்கார்ந்துருக்கேன். அந்த தண்டனை என்னைக்கு எனக்கு விடிவால வரும்னு அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கார். புரியுதா? அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கார். அந்த தண்டனை சட்டப்படியாக உள்ளே ஏற்றின உடனே, சட்டப்படியாக வந்த உடனே ஒரு பேர் இருக்க மாட்டான், அடி வாங்கியே ஓடுவான். அடி தாப்பில் தடவை போவான் பூமியில் எங்கனே விவசாயம் கிடக்குன்னு. அது கூட இவர் தான் கொடுப்பார், கடவுள் தான் கொடுப்பார். இவனுக்கு இவ்வளவு, இவனுக்கு இந்த இடம், ஓடு விவசாயம் பண்ணி தின்னு. விவசாயத்தை அழிக்க வந்த பாய்ப்பேகளா ஒரு சுரட்டி மண்டை மாதிரி வச்சுருக்கான் ஆணும் பெண்ணும். அந்த மூளை உழைப்பு இல்லாமல் அந்த மூளை இந்த பேப்பரை நக்க விட்டுட்டானே, பேப்பரை விட்டு அசிங்கம் பண்ணிட்டானே, முக்கால் சத்தியம்.